ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் எடுத்துக்கிற மீன் வந்து வஞ்சர மீன். ஸோ இப்போ வந்து மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் வந்து நம்ம பிழிஞ்சுக்கோங்க. ஒரு 1/4 லெமன் இல்லைன்னா ஒரு அரை லெமன் போல் நீங்கள் பிழிஞ்சுக்கோங்க. இப்போ லெமன் பிழிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதை வந்து நம்ம சேர்த்துக்குவோம். உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா கரெக்டாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம மிளகு ஜீரகம் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இன்னும் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால மிளகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மீனில் தடவும் போது ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கலர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் கொஞ்சமாக நீங்கள் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்ததுனால நான் வந்து கலர் ஆட் பண்ணலை. இதுவே ஓரளவுக்கு நல்லாவே கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனில் மசாலாவை எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தடவி ஃபுல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம மீன் வந்து பொரிக்கிறதுக்கு முன்னாடி மசாலாவை நல்லா தடவிட்டு நல்லா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் போல் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மீன் பொரிச்சிங்க அப்படின்னா அந்த மீனில் அந்த மசாலா உப்பு டேஸ்ட் எல்லாமே வந்து இறங்கி அந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ நம்ம உடனே வந்து மசாலா மேலே தடவிட்டு பொரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உள்ள வரைக்கும் அந்த மசாலா போகாது இல்லையா, அதனால கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வச்சிருங்க. ஸோ நான் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து நான் 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரமாவது நான் வந்து ஊற வச்சுக்க போகிறேன். நான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கல, சும்மா வெளியிலேயே வச்சிடுறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஃப்ரீசரில் வைங்க. அப்போ இன்னுமே நல்லா உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா உங்களுக்கு அந்த மசாலா இறங்கும். இப்போ நம்ம மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு தவா எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம மீனை வந்து நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்க போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் சூடாகட்டும். இந்த டைமில் கருவேப்பிலை முழுசாக இந்த மாதிரி கொத்து கருவேப்பிலையாக இருக்கும் இல்லையா, அதை அப்படியே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த கருவேப்பிலை சேர்க்கறதுனால அந்த மீனோட டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்கள் முடிஞ்ச கருவேப்பிலை இந்த மாதிரி பொரிக்கும் போது 2 வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் பொரிச்சு பாருங்க, அது நல்ல ஒரு மனம் கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்ம மீனை எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வைங்க. அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுட்டு ஒரு 2-3 டைமாக நம்ம வந்து லைட்டாக வந்து திருப்பி போட்டு நீங்கள் பொரிக்கும் போது இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ஃபிஷ் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அந்த மீனில் அந்த மசாலா நல்லா இறங்கிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மசாலா வந்து வெளியில் வந்து நிறைய மிக்ஸ் ஆகாமல் நல்லா உங்களுக்கு அந்த மீனோட நல்லா பிடிச்சிக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்ச நேரம் நம்ம ஊற வைக்கிறது. இப்போ நம்ம ஒன்ஸ் திருப்பி போட்டுட்டோம். இதை வந்து இன்னும் ஒரு 2 டைம் வந்து லைட்டாக திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். அதே மாதிரி தீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக மேலெல்லாம் வந்து கருகி போன மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காக கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கவும் செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம் பண்ணியும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா பொரிச்சதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பேட்சும் நான் வந்து பொரிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம மிளகாத்தூள் அந்த கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் சேர்க்கறதோட அந்த காஷ்மீரி மிளகா பவுடர் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த கலர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ நான் 2வது பேட்சும் வந்து நான் போட்டுட்டேன். இதையுமே அதே மாதிரி நம்ம 2-3 டைமாக நம்ம திருப்பி போட்டுட்டு நல்லா வேக வச்சு இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி. ஸோ நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மீன் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். நான் இன்னைக்கு வஞ்சிர மீன் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வஞ்சிர மீன் ஃப்ரை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா
வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.